हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पंगुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 12. நமக சாந்தாய கோராய மூடாய குணதர்மினே நிர்விசேஷாய சாம்யாய நமோ ஞான கணாய ச. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நம எல்லா வணக்கங்களையும், சாந்தாய எல்லாத பௌதீக குணங்களுக்கும் மேற்பட்டவராகவும் முழு அமைதியுடையவரமான பகவானுக்கு, கோராய ஜமதக்னிய மற்றும் நரசிம்மதேவர் போன்ற பகவானின் பயங்கர ரூபங்களுக்கு, மூடாய பன்றியைப் போல் ஒரு மிருகமாக தோன்றிய பகவானின் ரூபம், குணதர்மினே ஜட உலகில் வேறுபட்ட குணங்களை ஏற்பவர், நிர்விசேஷாய முற்றிலும் ஆன்மீகமானவராயிருப்பதால் பௌதீக குணங்களை பெற்று இருக்காதவர், சம்யாய பௌதீக குணங்கள் நின்றுவிடும் இடமாகிய நிர்வாண ரூபம் கொண்ட புத்த பகவான். நம எனது மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஞானகணாய அறிவாக அல்லது அருவ பிரம்மமாக இருப்பவர், ச கூட. டிரான்ஸ்லேஷன். எங்கும் பரவியிருப்பவரான பகவான் வாசுதேவரிடமும் பரமபுருஷரின் பயங்கர ரூபமாகிய பகவான் நரசிம்ம தேவரிடமும் ஒரு மிருகமாக பகவான் வராகதேவராக தோன்றிய பகவானின் ரூபத்திற்கும், அருவவாதத்தை பிரச்சாரம் செய்த பகவான் தத்தாத்ரேயருக்கும் பகவான் புத்தருக்கும் மற்றெல்லா அவதாரங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். பௌதீக குணங்கள் இல்லாதவரும் ஆனால் இந்த உலகினுள் நற்குணம், தீவிர குணம் மற்றும் அறியாமை குணமாகிய முக்குணங்களை ஏற்பவரான பகவானுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். மேலும் அருவமான பிரம்மஜோதிக்கும் எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பௌதீக உருவம் இல்லை என்றாலும் அவர் தமது பக்தர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் எண்ணற்ற ரூபங்களை ஏற்கிறார் என்று முந்தைய ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எண்ணற்ற அவதாரங்கள் இருப்பதால் அவை ஒரு நதியின் அலைகளுக்கு ஒப்பானவை என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நதியின் அலைகள் இடைவிடாமல் பாய்கின்றன. அதில் எத்தனை அலைகள் உருவாகின்றன என்பதை ஒருவராலும் கணக்கிட முடியாது. அதைப்போல காலம், இடம் மற்றும் சாதகன் ஆகியவற்றின் தேவைக்கேற்ப எப்போது எப்படி பகவானின் பல்வேறு அவதாரங்கள் தோன்றுகின்றன என்பதை ஒருவராலும் எண்ணி பார்க்க முடியாது. பகவான் ஓயாமல் தோன்றிக்கொண்டு இருக்கிறார். இதை பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 7வது பதத்தில் விளக்குகிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எங்கெல்லாம் எப்போதெல்லாம் அறப்பழக்கங்களில் சரிவு ஏற்பட்டு அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ பரதகுல தோன்றலே, அப்போதெல்லாம் நான் வந்து அவதரிக்கிறேன் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.